வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இன்னைக்கு 2ஆம் நாள் பாடாசராய் ஸ்ரீ பாலதண்டாயுதபாணி ஆலயத்திலேருந்து வீடியோஸ் பண்ணுறேன். நேற்று மாத்தாகுடும் ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்திலேருந்து நடக்க தொடங்கி காலையில் 6:30 மணிக்கு நடக்க தொடங்கினேன். நேற்று மதியம் 6:30 மணிக்கு இந்த ஒரு ஆலயத்துக்கு, அதாவது பாலதண்டாயுதபாணி ஆலயத்துக்கு அடைக்கலத்துக்கு வந்துட்டேன். இடத்துல ஒரு 30 கிலோமீட்டர் ரோடு மிக மிக கடினம். நான் குறைஞ்சது காலையில் நடக்கும் போது, அதாவது மாத்தாக்குடும், அதாவது தாமஸ் ஜாதின்னு சொல்லுவாங்க, தாமஸ் ஜாத்தியிலேருந்து ஜேபிஜே வரைக்கும் பைபாஸ் ரோட் இருக்கு. அதுலேயே குறைஞ்ச காலையில் 10,000 மேற்பட்ட காடிகள் பார்த்துருப்பேன். காடி, மோட்டோ, லோரி, அவ்வளோ வாகனம். ரொம்ப நெருக்கடியாக இருந்துச்சு. அதுலேயும் ஒதுங்கி ஓரம் எடுத்து அதுக்கப்புறம் தன்னை தானே காப்பாற்றிக்கிற மாரி ஒதுங்கி ஒதுங்கி தான் போயிட்டு இருந்தேன். கல்லோ முள்ளோ, சேஃப்டி தான் முக்கியம் பாருங்க. ஸோ இது இடத்துல அந்த பைபாஸ் ரோட்டுக்கு ஜேபிஜே வர்றதுக்கு 2.5 மணி நேரம் பிடிச்சிச்சு. அதுக்கப்புறம் ஜேபிஜே கிட்டேருந்து படாசராயோட மெயின் வளவு இருக்கும்ல, அது அங்கே போகிறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஸ்காப்ரோவுக்கு அடைக்கலத்துக்கு போயிருந்தேன். ஸ்காப்ரோ மாரியம்மன் கோயில் வந்து திறந்த மேனியே தான் இருந்துச்சு. ஸோ அங்கே போயிட்டு அம்பாள் கோயிலில் வந்து ஒரு 1.5 மணி நேரம் ரெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து பயணத்தை தொடங்கினேன். எங்கன்னு பார்த்தீங்கன்னா, விக்டோரியா தமிழ் பள்ளிக்கு முன்புறம் இருக்கிற மகாமாரியம்மன் ஆலயத்துக்கு அங்கே போயிட்டு கொஞ்ச நேரம் அமர்ந்துட்டு வேல் வந்து அம்மன் கிட்ட சாழ்த்திட்டு அங்கேருந்து நடக்க தொடங்கி பிறகு அண்டன கோயில் தான் வந்து பாலதண்டாயுதபாணி, ஸ்ரீ பாலதண்டாயுதபாணி. இந்த ஆலயத்துக்கு வரும்போது மணி 6:30. சேலஞ்சிங்கான விஷயம் என்னன்னு சொன்னோமா, வாகனம் தான். அதுக்கப்புறம் வெயில் ரொம்ப கடினமாக இருந்துச்சு. எவ்வளோ தண்ணி குடித்தாலே தண்ணி உள்ளுக்கு இறங்கிக்கிட்டே தான் இருந்துச்சு. அது கொஞ்சம் கடினமாக இருந்துச்சு. இருந்தாலும் முருகன் மேலே பாரத்தை போட்டுட்டு பயணத்தை தொடங்கினேன். இதில் இன்னொரு விஷயம், பல பேர் வந்து எனக்கு சாப்பாடும் தண்ணியும் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வேலையில் ஒரு பையன் வந்து என்கிட்ட வந்து கேட்டிருந்தாரு. ஸ்காப்ரோ தாண்டி இந்த ஆத்தாங்கரை தாண்டி பிறகு ஒரு வளவு இருக்கும். அந்த வளவில் வந்து ஒரு பையன் வந்து கேட்டார். நான் சொன்னேன் 100+ கூலாக இருந்துச்சா கொஞ்சம் பெட்டராக இருக்கும், ஏன்னா கால்லாம் இழுக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு. அந்த பையன் போனவர் தான் என்ன ஆகிட்டாருன்னு தெரியல. நல்லா இருக்குன்னு முருகர் வந்து பிரார்த்திக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் திரும்பவே இல்லை அந்த பையன். ஸோ அவர் நல்ல நிலைமை இருப்பார் நான் எதிர்பார்க்குறேன். இந்த நான் கோவில் நிர்வாகத்துக்கு, பாலதண்டாயுதபாணி கோயில் நிர்வாகத்துக்கு நன்றி தெரிவிக்கிறேன். ஏன்னா அடைக்கலம் கொடுத்தாங்க, சாப்பாடு கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் தங்கறதுக்கு இடம் கொடுத்துருந்தாங்க, நல்லா பார்த்துக்கிட்டாங்க. நேற்று மட்டும் ஒரு விசேஷமான காலகட்டம் நினைக்கிறேன். அப்படின்னா சாப்பாடு வந்த மீனே தான் இருந்துச்சு. இந்த வேலையில் டைப்பிங்கில் இருக்கிற கண்ணாண்ணனுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அதுக்கு மட்டும் அவரு கூட தான் நம்ம ஜெகா, நான் சொல்லுவேன் வீடியோஸில், ஜெகா அவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அங்கேயே இந்த டைப்பிங்கும் ஈப்போலுன்னு சேர்ந்து சாப்பாடு இங்கே அனுப்புனாங்க. கீரைக்கறி வச்சு, அதுக்கப்புறம் அந்த பாவக்காய் பொரியல் வச்சு இங்கே உள்ளவர் சமைச்சு வந்து நம்மகிட்ட வந்து கொடுத்துருந்தாரு. அது ரொம்ப ஆனந்தமாக இருந்துச்சு. கோவிலுக்காரங்க சாப்பாடு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வர்றவங்க வந்து பால் கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப மனசுக்கு நிகழாக இருந்துச்சு. அந்த வலியெல்லாம் மறந்து போய் இந்த சாப்பாடு வந்து என்னோட மனசை வந்து அந்த ஆத்திருச்சுன்னு சொல்லும். இது ரொம்ப விசேஷமாக தான் நான் கருத்துறேன். இன்னைக்கு பயணத்தை இங்கேருந்து தொடங்குறேன்னா, ஸ்ரீ பாலதண்டாயுதபாணி படாசராயிலேருந்து தொடங்கி கூலியமில் இருக்க நாட்டுக்கோட்டை முருகர் ஆலயம், தண்டாயுதபாணி ஆலயத்துக்கு போகிறேன். இடத்துல இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் பயணம். காலையில் 7 மணிக்கு இல்லாடி 7:10 போல் தொடங்க ஆரம்பிப்பேன். அந்த கோயில் அடைக்கலத்துக்கு போய் சேரணும். அதுதான் அடைக்கல கோயில். போகிற வழியில் சில கோயில்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த வேலையில் எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. உங்களை அடுத்த பதிவுகளை சந்திக்கிறேன். நன்றி.